நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம சுஜோக் முறையில எப்படி எளிமையா மூட்டு வலியை சரி பண்ணலான்றத பத்தி பார்க்க போறோம். சுஜோக்னா நம்ம கைக்குள்ள ட்ரீட்மெண்ட் பார்க்கறது தான் சுஜோக் முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாமே நம்ம கையில பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு இப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இது நம்ம கையே முழு கையா பார்த்தோம்னா இது தலையா செயல்படும். இது கண்ணு, அதே மாதிரி நுரையீரல் பகுதி இந்த ஏரியால வரும். வகுறு, லிவர் இந்த ஏரியா ஃபுல்லா இந்த ஏரியால வரும். அப்பனா மூட்டுன்றது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு காலா செயல்படும். இது கையே. அப்பனா மூட்டுன்றது இந்த ஏரியால வரும் இல்லையா? மூட்டுன்றது இந்த ஏரியாவில். அது நம்ம கையில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது கையில் பார்த்தீங்கன்னா இது தலை, இது ரெண்டு கை, இது ரெண்டு காலா இருக்கும் இல்லையா? அப்பனா மூட்டுன்றது இந்த ஏரியால தான் வரும். மோஸ்ட்லி இந்த ஏரியால தான் மூட்டு ஏரியா சுற்றி இருக்கும். இது ரைட் லெஃப்ட் ரெண்டு காலையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரு வேளை மூட்டு வலி வலிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக இந்த ரெண்டு விரலில் ஒரு விரலை அழுத்தி பாருங்கள். மெதுவாக அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு கையிலையும் பண்ணலாம். இப்படி மெதுவாக அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பெயின் சுருக்குன்னு இருக்கும். மெதுவாக அழுத்தி பார்க்கணும். ரெண்டு காலையும் அழுத்தி பார்க்கணும். இப்படி அழுத்தி பார்க்கும்போது பெயின் எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி, ஒரு வேளை இந்த இடத்துல பெயினாக இருக்குன்னா, இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல பெயினாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே மூட்டு வலி குறையிறத நீங்கள் நல்லா நோட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பெயின் இருக்குன்னா, இந்த இடத்துல நீங்கள் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பெயின் குறையும். இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா என்னென்னா, ஜஸ்ட்டு நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். இப்படி மெதுவாக அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது. இங்கே வலி குறையும் போது உங்களுக்கு மூட்டு வலி குறையும். இந்த இடத்துல இப்படி அழுத்தம் கொடுக்கலாம். இல்லை என்னால் அழுத்தம் கொடுக்க முடியலன்னா, இது சில திங்ஸ் இருக்குது. என்னென்னா சுஜோக் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரிங்கை இப்படி முன்னும் பின்னும் போடும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல சுருக்குன்னு வலி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வலி இருக்குன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிருக்கலாம். இப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா இங்கே வலி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூட்டில் வலி குறையும். ஒருவேளை சுஜோக் ரிங் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ப்ரெஸ் நீடில்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக கடையிலே கிடைக்கும். அதாவது ஆன்லைனில் கிடைக்கும். இதில் ஒரு சின்ன நீடில் மாதிரி இருக்கும். பார்த்தா தெரியும் நீங்கள். இந்த நீடிலை ஜஸ்ட்டு எந்த இடத்துல வலி சுருக்குன்னுச்சோ அந்த இடத்துல இப்படி நீங்கள் ஒட்டலாம். இப்படி ஒட்டுனோம்னா அந்த இடத்துல இருக்க வலி ஆட்டோமேட்டிக்காக போகும். உங்களுக்கு முட்டி வலியும் முழங்கால் வலியும் கண்டிப்பாக சரியாகும். இல்லை என்கிட்ட நீடிலும் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி மிளகுல பேப்பர் டேப்பில் மிளகு எடுத்து வச்சு அந்த வலி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? அந்த வலி எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல இப்படி நம்ம ஒட்டலாம். இப்படி ஒட்டிட்டிங்கன்னா இதுதான் மூட்டு வலிக்கான ட்ரீட்மெண்ட்டு. இல்லை எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு அந்த வலியை கண்டுபிடிக்க முடியல, ஃபுல்லாகவே பெயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, அந்த இடம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஃபுல்லாகவே வலி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டேப்பில் லைனாக மிளகு அடுக்கி வச்சு சுற்றி அந்த ஏரியா ஃபுல்லாக படுற மாதிரி ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக இப்படி சுற்றி ஒட்டிட்டோம்னா ஃபுல்லாகவே ஒட்டணும். இந்த ஏரியாலையுமே கவர் பண்ணணும். இந்த ஏரியாவில் ரெண்டு மிளகு வச்சு அப்படியே கவர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி ஒட்டின மாதிரி ஆகிடும். அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் நடக்கும். இதை நீங்கள் ஒட்டி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் இப்போ தான் வலி வந்திருக்குன்னா உங்களுக்கு உடனே சரியாயிடும். ஒருவேளை ரொம்ப வருஷமாக வலிக்குது, எனக்கு 5 வருஷமா 10 வருஷமாக வலிக்குதுன்றவங்க இது தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இதை தொடர்ந்து இது மாதிரி ஒட்டி நைட் ஓட்டுங்க. நைட் ஒட்டிட்டு பாருங்கள். உங்களுக்கு காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பெயின் இருக்கிற இடமே தெரியாது. நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.